ஒரு வார்த்தையை கேட்டாலே திமுகவினர் பதறுகிறார்கள். பார்ட்டி ஃபண்டுன்னா சார் எல்லாத்தையும் முதலமைச்சர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. துறை அமைச்சர் பவர் பாயிண்டாவோ ஸ்லைடாவோ போட்டு கொடுத்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இன்னும் கரெக்டான ஒருவேளை மிரட்டல் விடுற மாதிரி இருக்கு. வைத்திலிங்கம் அவர்கள் டிசம்பர் 2025 திமுகவில் சேர்கிறார். ஒரே மாதத்திற்குள் ஜனவரி மாதம் அது பரிசுத்த வாஷிங் மிஷினில் கிளீன் ஆகி FIR க்ளோஸ். இப்போ இன்னைக்கு 2.25 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளை 2040 வரைக்கும் நம்ம 7 ரூபா 1 பைசா கொடுக்கணும். யார் பணம்? நானும் நீங்களும் கட்டுற வரி பணம். TV சண்முகம் அவர்கள் ஒன்று சொன்னார், ஐயா நம்ம 47 ஜெயிச்சோம், அதில் 35 சீட்டு பாமக புண்ணியத்தால் வெற்றி பெற்றதுன்னார். இங்கே வர்றதுக்கு முன்னாடி கருணாநிதியுடைய ஆணை பேர் சொல்லலாம் இல்லைங்க, தப்பு. ஆமாம், கருணாநிதினு சொல்லி தப்பு வாயிலடிச்சுவோம். இந்த ஜென்சி ஓட்டின் பெரும் பகுதியை உடைப்பதற்காக ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன். அவர் விஜய் என்ன பண்ணாரோ பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஏழை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 234 பேருக்கு கார். இதுதான் வந்து அற்புதமான ஒரு அறிவிப்பு. இவ்வளோ வருஷம் நான் தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன். ஏன்னா முந்தா நேற்று ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம விசிகா கட்சியை சேர்ந்த ஜோதி அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இதை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செலவு வந்து ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 1,75,50,000 ரூபாய். இதே ஒரு வருஷத்துக்கு 21,06 லட்ச ரூபா செலவாகுது. இது பெட்ரோல் அண்ட் கன்வேயன்ஸ் வண்டி வாங்குறதுக்கு இல்லை, அது தனி. நான் சொல்கிறது மாதத்துக்கு 75,000 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 21 கோடி ரூபா வருது செலவு மட்டும். இல்லை, இதில் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஜோதி அவர்கள் ஜோதிமணி வைத்த பொழுது முதல் முறை MLAக்களுக்கு மட்டும்னு படித்ததாக ஞாபகம். இன்னைக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இங்கே 4 கார் இருக்கு ஏற்கனவே, இது 5வது காரு. இதை வந்து நீங்கள் முதல்வர் கொடுத்தனால இந்த கார் வச்சு நான் சந்தோஷமாக முதல்வருக்கு எடுத்த காருன்னு போவேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இவங்க எல்லாம் இந்த ஆம் ஆத்மி ஸ்டைலில் நாங்கள் ஏழைகள் கசங்கி போன சட்டையை போட்டுக்கிட்டு வரவர்கள்னு ட்ராமா பண்ணிட்டு இதை பண்ணுறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. ரொம்ப தூரம் போக வேணாம். ரொம்ப எளிமையானவர்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கம்யூனிஸ்டுகளை. ஆமாம். அந்த ராஜா அவர்கள் வாரத்துக்கு டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு அவர் பறந்தது சாதாரண ஃப்ளைட்டில், சாதாரண டிக்கெட்டில். ஆனால் பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு போட்டு 5,000 ரூபா டிக்கெட்டுக்கு 50,000 ரீஃபண்ட் வாங்கியிருக்காருன்னு கணக்கில் வந்திருக்கு. இது கம்யூனிஸ்ட் கட்சியிலே, கம்யூனிஸ்ட் கட்சி. ராஜா ராஜாவா அன்னி ராஜா, ஓகே, அவர் வாங்கியதுக்கு இப்போ கூகுளில் போய் பாருங்கள் இருக்கும். ஸோ இது நடந்து கொண்டு இருக்கிற சார். நீங்கள் போனதை கிளைம் பண்ணி வாங்க. அடுத்தது பார்த்தால் போன வாரம் ஒரு தமிழகத்திலேயே மிக ஏழ்மையான ஒரு MLA ஃபாஸ்டாக் ஒரு காருக்கு தான் சார் கொடுக்குறீங்க. சார் நீங்கள் MLAன்னா உங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ, உங்கள் குடும்பத்துக்கு. அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஜெராக்ஸை வச்சு பல கார்கள் போய் நானே பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே அவர்கள் எல்லாம் தமிழ் மக்கள் போடும் வரிப்பண பிச்சையில் கொள்ளையடிக்கிறார். சரி, அவங்களுக்கு சில வசதிகள் தேவை, நானே அதை ஒத்துக்கிறேன். அதில் 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் 33 வருஷம் இருந்தால் தான் பாதி பென்ஷன் வரும். ஆனால் இவங்க 5 வருஷம் இருந்தாலே பென்ஷன். இந்த மாதிரி பல வசதிகள் கொடுக்கப்படுறது. இதோடு நின்னா பரவாயில்லையே சார். நீங்கள் என்ன சொன்னீங்க? அரசாங்கம் கார் வாங்கி தருதுங்கிறீங்க. ஆமாம். ஒரு ஃபேமஸான அமைச்சர் முந்தா நேற்றுக்கு கூட அவர் இனோவா வேறு கேட்டிருக்காரு ஒருத்தர். இல்லை, நீங்கள் என்னை மாட்டியே விடுறீங்க. அந்த நான் சொல்கிற அந்த அமைச்சர் அவர் எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, சொல்லுங்க. இல்லை, அந்த அமைச்சர் இனோவா பவுடர் அமைச்சர்னு பேர் வாங்கியவர். அவர் வெற்றி பெற்ற 2வது நாள் அவருடைய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் ஒரு இனோவா கார் வந்தது. 3வது நாள் அந்த இனோவா என்ற பெயர் எடுக்கப்பட்டு கில்லி என்று வைக்கப்பட்டது. ஸோ எப்படி அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இது மாதிரி இன்னொரு அமைச்சர் விஜயோடு சினிமாவில் நடிக்குவார், தூத்துக்குடியை சேர்ந்தவர். ஒரு 2.5 கோடிக்கு ஒரு டிஃபெண்டர் கார் வந்ததாக போன வாரம் ஒரு செய்தி வந்தது. இப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்னு நமக்கு தெரியல. சரி, ஒன்று மக்கள் வரிப்பணம் என்பது சாதாரணம் இல்லை.
ஐ மீன் பழைய அதாவது கோயிலில் இது நம்ம திருவனந்தபுரம் கோயிலுக்கு அந்த ராஜா பரம்பரை வந்தால் வெளியில் போகிறப்ப ஒரு மூலையில் செவுத்துல காலை தட்டுவாங்களாம், அந்த கோயில் மண்ணு கூட ஒட்டக்கூடாதுன்னு. அப்படி வாழ்ந்த இந்த நாட்டில் இப்போ சிவன் கோயில் அது மாதிரி பண்ணிட்டு தானே கிளம்புவாங்க வெளியே பல பேர். நான் சொல்றது பணக்காரர்கள் கோயிலோடு தொடர்புடையவர்கள். ஆனால் நம்ம எப்போ அரசாங்கத்துக்கு கீழே வந்துருச்சோ அவங்க ஆஃபீஸில் பட்டர் முறுக்குல இருந்து எல்லாமே கோயில் காசுல தான் எடுக்கிறாங்க. பாதாம் உள்ள வரைக்கும் அங்கே தான் போகுது. ஸோ இது அது மாத்திரம் இல்லை, பேப்பர் வாங்குறதே இந்த கோயில் காசு கணக்கில். இந்த ஆஃபீஸுக்கு 4 பேப்பர், வீட்டுக்கு அதிகாரிகள் வாங்குகிற பேப்பர் கூட ஒரு கோயில் கணக்கில் எழுதுவதாக ஆர்டிஐ தகவல்கள் கூறுது. சார் இது எல்லாமே ஒன்று வச்சுக்கணும். இதை தாண்டி இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு விஜய் எழுந்து பேசி என்னுடைய டேபிளில் 3 ஃபைல்கள் இருக்குன்றிருக்காரு. ஆமாம், இது மீன் இவரே நம்ம பெரியசாமி பேசுனதுக்கு அவர் பதில் எடுத்துருக்கு. இல்லை, இது திரு வில்சன் அவர்கள் இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியே ஒரு துறைக்கும் வெள்ளை அறிக்கையும் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு வார்த்தையை கேட்டாலே திமுகவினர் பதறுகிறார்கள். பார்ட்டி ஃபண்டுன்னா ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளவு போயிருக்குன்னு நாங்கள் எடுத்துட்டோம், முதலமைச்சர் வெளியிடுவார்னு. இப்போ நான் கேட்குறது, முதலமைச்சர் எதுக்கு சார் வெளியிட மறுக்கிறது? ஒன்ஸ் ரெடின்னு சொன்னால் அது சிபிசிஐடிக்கோ இல்லை டிவிஎஸ்சிக்கு தானே கொடுக்கணும். சார் அவர் படித்து பார்க்க வேண்டாமா சார்? என்ன சார் முதல்வர் பொறுப்பு இல்லாமல் பண்ண சொல்கிறீங்க? ஐயா, இவங்க புது ஃபைலே ரெடி பண்ண வேண்டாம். ஏற்கனவே கேஎன் நேரு கேஸில் 3 எஃப்ஐஆர் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. 3 கேஸ். ஒரு கேஸ் கேஷ் ஃபார் ஜாப், இன்னொன்று பார்ட்டி ஃபண்டு, 3வது இது டிரான்ஸ்ஃபருக்கு கேஷ் வாங்கினது. ஸோ இது வரைக்கும் அந்த 2வது கான்ட்ராக்ட் இதுக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு தான் போட்டிருக்காங்க. அதில் இன்னும் 2 போடல. அதுக்கப்புறம் திருப்பி அமைச்சர் பேசினார். உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மாபெரும் சேவை செய்தார். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு 2000 கோடிக்கு பல்வேறு கன்சைன்மெண்ட்டுகள் மூலமாக மெத்தப்பட்ட மீன், உங்களுக்கும் எனக்கும் அந்த பேரே தெரியாது, நுழையவே மாட்டேங்குது வாயில. அதை சொல்லி கொடுத்த ஜாஃபர் சாதிக்கு மேலே 2 வருஷமாக எஃப்ஐஆர் போடலன்னு நாங்கள். இப்போ இதில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? இடி அவர் பல நாட்கள் உள்ளே இருந்து இது வரைக்கும் நீங்கள் இப்போ 104 நாளில் எஃப்ஐஆர் போட்டிங்களா? ஆமாம். 4 நாள் முன்னாடி, ஒரு 4-5 நாள் முன்னாடி மத்திய அரசின் என்ஐஏ 8 இடங்கள் தமிழ்நாட்டில் உட்பட 13 இடங்களில் ஜாஸ்தி இல்லைங்க, ஒரு 36,000 கோடிக்கு மணிப்பூரில் மெத்தப்பட்டமீன் கடத்தலில் முக்கியமான கிங் பின்னு தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு 8 இடத்துல வந்துச்சு. அது நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா சார்? உங்ககிட்ட ஃபைல் வந்துருச்சுன்னா சார் எல்லாத்தையும் முதலமைச்சர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. துறை அமைச்சர் பவர் பாயிண்டாவோ ஸ்லைடாவோ போட்டு கொடுத்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இன்னும் கரெக்டான மிரட்டல் விடுற மாதிரி இருக்கு. இது வெறும் புகைச்சல், இது பேரம் பேசுகிற புகைச்சலானே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒன்று வச்சுக்கோங்க, இபிஎஸ் ஆட்சியை பற்றி சும்மா சூப்பர் இங்கிலீஷில் ஸ்டாலின் சொன்னார். அந்த ஆட்சி எங்கு பார்த்தாலும் ஊழல், கமிஷன், கரப்ஷன் அப்படின்னாரு. நாங்கள் வந்தால் அத்தனையும் திருப்பி வாங்குவோம், அவர்களை சிறைக்கு அனுப்புவோம். நாங்கள் எத்தனை பேர் அனுப்பிச்சாங்க? அதை செய்யாததுக்கு மக்கள் என்ன பண்ணாங்க? சிஎம் சாராக இருந்தவர் இப்பொழுது கொளத்தூர் எம்எல்ஏவாக ஆயிட்டார். ஸோ அதே உங்களுக்கு நடக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் திமுகவில் கிட்டத்தட்ட 1000 இடத்துல டிவிஎஸ்சி ரைடு பண்ணாங்க, எல்லா அமைச்சர் தொடர்புடைய இடங்கள். ஆனால் 4 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதில் ஒருத்தர் திரு சி விஜயபாஸ்கர். அவர் வாங்கின லஞ்சத்தில் ஒன்று வேல்ஸ் குழுமம் மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸுக்கு என்ஓசி கொடுக்கறது. ஆனால் அங்கே ரெய்டு போனப்போ ஒரு ஃபைல் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த வேல்ஸ் குழுமத்தின் தலைவருடைய மனைவி பேரில் ஒரு கம்பெனி ஆர்த்தி கன்சல்ட், அவங்க G2க்கு விற்றுட்டாங்களாம். அந்த ஃபைலை கொடுங்கன்னு இடி கேட்ட உடனே திமுக என்ன பண்ணிச்சு? பரிசுத்த ஞானஸ்தான வாஷிங் மிஷினில் போட்டு திரு சி விஜயபாஸ்கர் வழக்கை க்ளோஸ் செய்தார்கள். இப்போ அவர் தாவேக்கா வாஷிங் மிஷினில் வந்துட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம ரொம்ப அருமையான தஞ்சாவூர் இதை சேர்ந்தவர் வைத்தியலிங்கம். அவர் நீங்கள் ஊருக்கு திருச்சிக்கோ மதுரைக்கோ கோயம்புத்தூர் போகணுன்னா முன்னாடிலாம் நம்ம எங்கே போய் ஏறுவோம்? பெருங்களத்தூரில். அப்படி அங்கே ஏறாமல் கொஞ்சம் முன்னாடி நடந்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு இடது பக்கம் ஒரு பெரிய ஐடி பார்க் இருக்கும். அந்த ஐடி பார்க்கு அவங்க எதிர்பார்த்த வியாபாரம் நடக்கலை. ஸோ இதில் 1/3 வரைக்கும் ரெசிடென்ஷியல் அலௌடு. ஸோ அதுக்காக 1450 வீடு கட்டுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறார். திராவிட மாடல் கலைஞர் சொல்லி கொடுத்ததை நம்ம சோ அவர்களுடைய முகமின் துக்ளக்கில் கூட வரும். ஃபைல் வந்ததுன்னா பார்க்குறோன்னு போட்டு வச்சிடணும். வர வேண்டியது வந்தால் பார்க்க வேண்டியது நகரம். சரியா? ஸோ இவர் 1 வருஷம் ஆச்சு, கம்பெனிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு.
ஸோ திராவிட மாடல்னால் என்னன்னு அப்படி அணுக அவருக்கு 30 கோடி வேணும்னு சொல்ல, ஒயிட்டில் ஸ்ரீராம் குழுமம் அவங்களுடைய பாரத் கோக்கிங் மைன்ஸ்ன்னு சொல்கிற கம்பெனியில் 28 கோடியை வைத்தியலிங்கம் மகன்கள் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்ரூவ் ஆகுது. 2020 வரைக்கும் அவங்க ஜிஎஸ்டி ஒரு பைசா கூட கட்டல, எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. இது லோன்னு அவங்க அந்த கம்பெனியில் காட்டினாலும் தெளிவாக லஞ்சம். இதை அரப்போர் ஜெயராமன் கொடுக்க இடி உள்ளே வந்து அந்த கேஷை வச்சு தஞ்சாவூர்கிட்ட ஏதோ 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்கன்னு அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வைத்தியலிங்கம் அவர்கள் டிசம்பர் 2025 திமுகவில் சேர்கிறார். ஒரே மாதத்திற்குள் ஜனவரி மாதம் அது பரிசுத்த வாஷிங் மிஷினில் க்ளீன் ஆகி எஃப்ஐஆர் க்ளோஸ்ட். அப்போ இதே மாதிரி திமுக வந்து எப்படி பூச்சாண்டி காமிச்சு எல்லாம் வேலை பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் பூச்சாண்டி காட்டுறாருன்றீங்களா? பூச்சாண்டி காட்டினால் விஜய் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால், கொளத்தூரில் மக்கள் கொட்டு பராட்டா போட்டவர்களுக்கு பக்கத்தில் பெரம்பூரிலும் செய்ய முடியும். கண்டிப்பாக விஜய் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா சார், வெள்ளை அறிக்கைன்னு ஏற்கனவே கொடுத்தது அதிகாரிகள் சொன்னதை அப்படியே போட்டிருக்காங்க. கரண்ட்டே எடுத்துக்கங்க சார், இபிக்கு வெள்ளை அறிக்கையை விட்டார். அதில் திருப்பி அரப்போர் ஜெயராமன் சொன்ன ஒன்னோட கொஞ்சம் சப்ஸ்டேஷன்லையும் சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்சத்துக்கு வாங்கினார். சப்ஸ்டேஷன்லேயும் ஏதோ ஒரு ஊழல். ஆனால் சார், கரண்ட்டு இது 75,000 டர்ன் ஓவர் இருந்தது 2020. இவங்க ஆட்சி வந்தோன்னா 1 கோடியே 5 லட்சம், அடுத்த வருஷம் 1,4 லட்சம் கோடின்னு ஏறி போயிருக்கு. ஆனால் கரண்ட்டு வாங்கிறதுல இருக்கிற ஊழலை பேசவே இல்லை. நீங்கள் வியாபாரம்னா என்ன தொழில் வேணால் வச்சுக்கோங்க. பேனா வாங்கி விற்றாலும் சரி, ஸ்வீட்டு விற்றாலும், காரம் விற்றாலும், என்ன வாங்கின கார் வாங்கி விற்றாலும், அல்ல வைகோ மாதிரி சிகரெட் வாங்கி விற்றாலும், வைகோ மகன் மாதிரி இது என்ன வாங்கினாலும் வாங்கிற விலைக்கும் விற்கிற விலைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் லாபம். சரியா? இதில் தான் மெயின் லாபம், நஷ்டம். இபியை பொறுத்த வரைக்கும் வாங்கும் விலையில் பல ஊழல்கள் நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை சார், 3 விதமான பவர் இருக்குது மேஜராக. 4வது இதில் தண்ணியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் இது அனல் இது மேட்டூர்லேயோ இதுலையோ அது ரொம்ப கம்மி, 2 மாதம் கூட வராது. மீதம் 3 இது நிலக்கரி அனல் மின்சாரம், 2வது சோலார், 3வது விண்டு. விண்டில் வாங்கினா 7 ரூபா யூனிட், நிலக்கரியில் வாங்கினால் 4,000 ரூபாய் யூனிட். ஆனால் இதில் வாங்கினீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்துடுச்சு சோலார். ஆனால் 2015 அன்னைக்கு அதானி குழுமத்தோடு 7 ரூபா 1 பைசாக்கு 25 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கி 2,4 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளை 2040 வரைக்கும் நம்ம 7 ரூபா 1 பைசா கொடுக்கணும். யார் பணம்? நானும் நீங்களும் கட்டுற வரி பணம். அடுத்தது, இப்போ நீங்கள் புது படம் வந்தால் முதல் 4 நாள் பிளாக்கு கீக்கெல்லாம் போகும், அப்புறம் உள்ள காற்றை அடிக்கும். இந்த கரண்ட்லேயும் அந்த அடிக்கிற வேலை இருக்குன்ட்டு ஒரு இந்த மார்க்கெட் வச்சுருக்காங்க. அதில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு 15 நிமிஷத்தையும் ஒரு ஸ்லாட் ஆக்கியிருக்காங்க. ஸோ காலையில் 6லேருந்து 6:15, 6 இப்படி சாயந்தரம் 5லேருந்து ராத்திரி 11 மாத்திரம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் அதிகம், எல்லார் வீட்லேயும் லைட்டு ஃபேனு ஏசி போடுறதுனால அந்த டைம் பீக் அவர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு 24,000 மெகாவாட் தேவைப்படுது. அதே டே டைமில் 12,000 15,000 வரும். சம்மரில் மாத்திரம் இந்த டயத்தில் வாங்கினா 8 ரூபா 9 ரூபா 20 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த விண்ட் அண்ட் சோலார் பவர் வாங்கிறத பெரும்பாலும் இந்த பீக் அவர் ரேட்டில் போடுறாங்களாம். அவங்க கொடுக்கறது பகலில் தான். எந்த ஒரு சோலாரும் 6 மணிக்கு மேலே வராது. ஆனால் இவங்க எல்லாத்தையும் இப்படி போகிறாங்கன்னு இடதுசாரிகள் சொல்கிறாங்க. சார், இன்னொரு விஷயம், இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும்னு கேட்குறீங்க, எவ்வளோன்னு கேட்குறாரு, 12,000 ரூபாங்கிறீங்க. நீங்கள் ஜிபேயோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அவர் மொபைலே கொடுக்கலன்னா காசு கொடுக்கலாமா? முடியாது. நம்ம அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்னு ஒரு குழுமம், அவங்களுக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு பவர் பிளான்ட் 1996 போடுறாங்க. 2016 வரைக்கும் 20 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டு. இவங்க காசு கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கணும். 2016 முடிஞ்சு போச்சு. அது நாப்தா பேஸ்டு. ஸோ நாப்தா ரேட்டு எக்கச்சக்கமாக ஏற அவங்க ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்கலையா, அதனால் எனக்கு பணம் கொடுக்கணும். இது எப்படி ரூல்னு சொன்னால், நீங்கள் ஒரு பேச்சுக்கு ஒரு யூனிட் 8 ரூபான்னா அதில் 5 ரூபா பிளான்ட் காஸ்ட்டு,
ரூபா 3.25 மாறிக்கிட்டே இருக்கும். நாப்தா இன்டர்நேஷ்னல் ரேட் என்னவோ அது இந்த காஸ்ட்டு. ஆனால் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு வெற்றி பெற்று அதை எதிர்த்து அப்பீலுக்கு ஏடிஎம்கே கொடுக்காம இழுத்தது. திமுக வந்த பிறகு 453 கோடி ரூபாய் ஒரு யூனிட் பவர் தராமல் அந்த குழுமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அப்பல்லோ குரூப்புடைய நாகப்பட்டினம் பிளான்ட்டுக்கு. இதே ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு பேர் என்னங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய அதானி சன் குழுமம். அவங்க ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுருக்காங்க, அதோடைய மதிப்பு 15,000 கோடி. ஆமாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அது ஒரிஜினலாக டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத்னு இருந்துச்சு. அதை டெக்கன் கிரானிக்கல் பத்திரிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க விதிப்படி ஒழுங்காக பணம் கட்டலன்னு டெர்மினேட் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து அவங்க ஹைகோர்ட்டில் 7,000 கோடி கிரிக்கெட் போர்டு கொடுக்கணும்னு ஜெயிக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு பைசா இல்லாமல் முடிஞ்சுது. இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகாமல் நம்ம வரி பணத்தில் 453 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் சுட்டி காட்டாமல் வெறும் செந்தில் பாலாஜி, அதாவது 1.25 லட்சம் ரூபாய் இபியில் வருஷம் பண்ணுற எக்யூப்மெண்ட் காஸ்ட் எல்லாம் 20,000 கோடி, அதில் 2,000 கோடி பண்ண முடியும். இந்த 1,10,000 ரூபா பவர் வாங்கிறதுல அதில் மிச்சம் பிடிச்சா இன்றைக்கி 2.25 ரூபாயில் இந்தியாவில் மிக அதிகமாக சோலார் விண்மில் தமிழ்நாட்டில் 60,000 மெகாவாட் இருக்குது. 60, நம்மளுடைய பீக்கே 24,000 தான். ஆனால் 40% எஃபிஷியன்சி கூட இருந்தால் அதுவே கிடைக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம சுவாரஸ்யமான விஷயத்துக்கே போவோம். இப்போ திருமாவளவன் முந்தானத்து வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. அவருக்கே வந்து மூச்சு திணறி அவரே காலி பண்ணுற லெவலுக்கு மீட்டிங் நடந்துச்சு. இப்போ அவர் வந்து நேற்று போய் இது விஜயை பார்த்து நாங்கள் கூட்டணி உங்க கூட தான் இருப்போம், நாங்கள் அடுத்த 5 ஆண்டு காலம் தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன திடீர்னு வந்து திமுக பக்கம் சாஞ்சி இருந்தவர் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்காரு. சன் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விமர்சிச்சே போட ஆரம்பிச்சிட்டாங்க. கையை தட்டி வன்னியரசு கையை தட்டிய திருமாவளவன். ஐயா, நீங்கள் அந்த கையை தட்டினது எதுக்குங்க? அந்த சுடரா? ஆமாம், அந்த சுடரா தீப்பந்தமா? அதுக்கு அதை தூக்கிட்டு போகிறத வேற நான் சனிக்கிழமை பார்த்துட்டேன். சனிக்கிழமை ஒரு சேனலுக்கு வரேன், ஒரு பெரிய கத்தல், மைக்கில் கத்தல். தமிழின தலைவரும் சிதம்பரம் எம்பி நங்கநல்லூர்ல பார்த்தாரு. இல்லை, ஒரு குட்டியான டாடா ஏஸ்ல 5 பேர் தான் மொத்தம். பின்னாடி 2 பேர் ஓடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஏறிடுவாங்க. நான் நங்கநல்லூர்ல பார்த்தேன். நான் இங்கே இதில் பார்த்தேன், அடுத்தாங்கல்ல பார்த்தேன். சரியா? ஸோ இதை நடத்திட்டு அந்த தீர்மானங்கள், அதில் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பது தமிழரசன் கொள்கை, இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு எம்பிக்கு உரிமை இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். ஐயா, ஏற்கனவே இவங்ககிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ. ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டார். அவர் நீங்கள் வெளியில் போனாலும் நான் இங்கே இருப்பேங்கிறார். இன்னொருவர் அவர் தான் கார் கோரிக்கையை வைத்தவர், அதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜோதிமணி, ஜோதி 2 பேருமே இவர் விலகினால் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னொன்று, இந்த தகைசால் தமிழர் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. இந்த தகைசால்லாம் ஆனால் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ, கிருஷ்ணசாமி கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. நீங்கள் ரெக்கார்ட்லேயே 10 கோடி கம்யூனிஸ்ட்டுக்கு, சிபிஎம்முக்கும் 15 கோடி சிபிஐக்கும் கொடுத்தீங்க. முதல் வருஷம் சங்கரையா கொடுத்தீங்க, அடுத்த வருஷம் நல்லக்கண்ணு கொடுத்தீங்க. இப்போ 2 பேரும் எங்கே இருக்காங்க? அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கொடுத்தது முஸ்லீம் லீக், அவங்க எங்கே இருக்காங்க? ஸோ இப்போ இந்த முறை காங்கிரஸுக்கு கொடுத்ததாக சொல்லப்பட்டது. அப்பா கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர்கள் அன்புமணி ராமதாஸுடைய மாமனார். ஆமாம். ஸோ இப்போ டார்கெட் பாமக. ஸோ டார்கெட் பாமக. ஸோ ஏன்னா நம்ம சிவி சண்முகம் அவர்கள் ஒன்று சொன்னார். ஐயா, நம்ம 47 ஜெயித்தோம், அதில் 35 சீட்டு பாமக புண்ணியத்தால் வெற்றி பெற்றதுன்னார். ஸோ அவங்களுடைய வீக்கான லிங்க்கு தாவேக்காவுடையது வட தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் கொங்கு பெல்ட்டில், இந்த சேலம் கன்னியாகுமரி, ஸோ சேலம் தருமபுரி. இதை ஜெயிக்கணும்னா இதுக்கு இந்த தகைசால் தமிழ் விருதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஐயா இதெல்லாம் வேணாம், நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். ஏன்னா போன முறையே திமுகவோடு பாமகவும் இணையலாம்னு வந்தது, 2011 அது நடந்திருக்கு. அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். ஏன்னா நேற்றைக்கு தான் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜு சொல்லியிருக்காரு, ஐயா அந்த 24 பேர் வந்து கொறடா மீறி இது பண்ணிட்டு கட்சி தாவிட்டாங்க, மீதி 21 பேர் மன்னிப்பு கொடுத்தாச்சுன்னா தாய் கட்சிக்கு அதுக்கு ரைட்ஸ் உண்டு அப்படின்னு ஹைகோர்ட் ஜட்ஜு பேச்சில் சொல்லியிருக்காரு. இன்னும் தீர்ப்பு வரல. அந்த தீர்ப்பு வந்து விட்டது என்றால் 2 விஜயபாஸ்கர்களும்
ஒருவர் நம்ம பேசினோம், இப்போ தான் அவருடைய வழல். இன்னொருத்தரை பற்றி சொல்லவே வேண்டாம், 100 கோடி நில இதில் ஆழ்கடத்தல் வழக்கு, குவாரி வழக்கெல்லாம் இருக்கிறவர். அந்த 2 பேரும் எம்எல்ஏ அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 8 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 4 இரட்டை இலையிலும் 4 உதயசூரியனில் வெற்றி பெற்றவர். சொன்னீங்க போன வாட்டி. இந்த சட்டமன்றத்தில் ஒருத்தர் சொல்கிறார் திடீர்னு, ஐயா நான் எனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு உதயசூரியனில் நிற்கிறதுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கே இங்கே இருக்கிற வில்வித்தைக்காரர் தான் அப்படின்ட்டார். அவர் தீபக் மலையுடைய நண்பர், தீபம் மலையுடைய பினாமி எனப்பட்ட மீனா கந்தசாமி ஏற்கனவே அங்கே போயிருக்காங்க. ஸோ அவரும் அந்த 4ல் அவரும் இருக்காருன்னு வருது. இப்போ 4ல் 2 உதயசூரியனில் வெற்றி பெற்ற மற்றவர்கள்ங்கிறாங்க. ஸோ 3-4 பேர் தான் இருக்குது. அதுலேயும் மதிமுக கழிச்சிருங்க. ஸோ மிச்சம் 2-3 தான் இருக்குது. அந்த 3ல் 2 பேர் வராங்களாம். ஸோ திமுக உதயசூரியனில் வெற்றி பெற்ற 2ல் 1 கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 1 தான் லிஸ்ட்டில் இல்லை. என்ன இழுபறியாக இருக்குது. இந்த வழக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அதன் பிறகு மார்க்கெட் திறந்துடும். இதுக்கு நடுவில் 2 விஷயம் ஓடுது. நம்ம உலக ரட்சகர் இருக்கார் பாருங்க. ஆமாம். அவர் போன எலெக்ஷனில் 2026 தேர்தலுக்கு முன்னாடியும் பாண்டிச்சேரிக்கு அவர் தான் பொறுப்பு. பாண்டிச்சேரி அவர் பாண்டிச்சேரினா அவர் அதிமுகவிலிருந்து ஆர்.எம். வீரப்பனோடு இருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி கருணாநிதியுடைய ஆணை பேர் சொல்லலாம் இல்லைங்க, தப்பு. ஆமாம், கருணாநிதினு சொல்லிட்டு தப்பு சார். வாயில் அடிச்சுவாங்க சார். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, திருச்சி வேலுச்சாமி ஒரு கருணாநிதி எழுதின வசனத்தை காட்டி, மந்திரிகுமாரி படத்தில் கொலை செய்வதும் கற்பழிப்பதும் கொள்ளையடிப்பதும் ஒரு கலையப்பா, நான் பிறவி கலைஞன்னு சொல்லிட்டேன். எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால் அந்த வார்த்தை முடியலைங்க. அதனால கருணாநிதி அவர்கள் சொல்ல வீர வன்னியர் பேரவைன்னு பாமக ஓட்ட பிரிக்கிறது சார். அவர் 13வது நாயன்மார் சார். அவர் சாரி ஆழ்வார். சரி, 12 ஆழ்வார்ல 13வது ஆழ்வார் இவர் தான். சரி, இது என்ன வேணால் சொல்லிக்கலாம் சார். இப்போது அவர் ஏற்கனவே தன்னுடைய மகனை தவேகா பண்ணையூர் இதில் சந்தையில் சேர்த்துட்டார். ஸோ அவர் இப்பொழுது ஒரு கோரிக்கை வைத்துள்ளாராம். எனக்கு பாண்டிச்சேரி தலைமை கொடுத்தீங்கன்னா 3 மாதத்திற்குள் தற்போது உள்ள மந்திரி சபை கலைந்து தவேகா முதலமைச்சராக நான் ஆவேன். இல்லை, இப்போ இந்த மந்திரி சபை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க. பட் இவர் வேறு தனுஷ் வேறு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் பல பேர் கியூ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அதெல்லாம் திமுகவுடைய லாங் டேர்ம் பிளானு. அதை வச்சுக்கிட்டு, அதாவது விஜய் வாங்கி இருக்கிற ஓட்டில் ஒரு 10% ஜென்சின்னு வைங்க. 15% மைனாரிட்டி ஓட்ஸு, 10% ஜென்சி, ஒரு 5-6% அப்பா பையன் சொன்னான் பேரன் சொன்னான்னு பெரியவங்க போட்டது, அதுக்கு போயிருக்கோம். இந்த ஜென்சி ஓட்டின் பெரும் பகுதியை உடைப்பதற்காக ஒரு பக்கம் தனுஷ் எண்ணம் போல் வாழ்க்கை ஓம் நமச்சிவாய, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன். அவர் விஜய் என்ன பண்ணாரோ அதே மாதிரி என் வீட்டுக்கிட்ட போஸ்டர் போட்டிருக்காங்க. அதாவது 10th +2ல் மார்க் வாங்கின, ஹை மார்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறேன். இதை வச்சு தான் விஜய் ஆரம்பித்தார் அரசியலில். அதை இவரும் ஆரம்பிச்சிட்டார். ஸோ தெளிவாக ஸோ இவங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க எல்லாம் லாங் டேர்மில் இருப்பாங்களா? ஏன்னா எம்ஜிஆர் ஒருவர் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு இணையாக அவரை விட சிறந்த நடிகர் திலகமாக இருக்கட்டும், அதன் பிறகு தனக்கென்று தனியிடம் பிடித்த டி. ராஜேந்தர், பாக்யராஜ், இதுக்கு நடுவில் அந்த இல்லை இதுக்கு அந்த பார்லிமெண்ட்டில் கரெக்டாக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி டாய்லெட்டில் போய் ஒளிஞ்ச லட்சிய நடிகர் SSR. அதுக்கப்புறம் டி. ராஜேந்தர், பாக்யராஜ், சரத்குமார்னு லிஸ்ட்டு போகுது. ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொருவர் விஜய் தான் ஜெயிச்சிருக்கார். அதனால் இது எடுபடும்னு தெரில. ஆனால் ஒன்று, கடந்த எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதில்லை. ஸோ 5 வருஷத்துக்கு மேலே ஜெயலலிதா மட்டும் எதிர்கட்சி தலைவர் ஆனார், அவ்வளோதான். இல்லை, எதிர்கட்சியை விட்டுருங்க, ஆளுங்கட்சியாக 2016 தவிர 89லிருந்து 2016 வரைக்கும் யாருமே தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை. ஸோ அதனால 2016க்கும் பல டெக்னிக்குகளை ஜெயலலிதா சாணக்கியத்தனத்தின் உச்சமாக இது ஒரு பக்கம் மக்கள் நல கூட்டணி, ஒரு பக்கம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமியுடன் அன்புமணி செஞ்சது, இதெல்லாமும் காரணம். வெறும் ஒரு 15 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ எனவே விஜய் மீண்டும் ஜெயிக்கிறது கஷ்டம். விஜய் மீது ஏற்கனவே பெரம்பூரில் ஒரு வழக்கு இருக்கிறது. அதாவது வாக்காளர் ஒருத்தர் போட்டிருக்காரு, தோற்ற திமுக வேட்பாளரும் போட்டிருக்காரு, அவருடைய சொத்துக்களை சரியாக காட்டலன்னு. இப்போ நேற்றுக்கு ஒன்று நடந்தது, முந்தா நேற்றுக்கு 15ஆம் தேதி கொடியேற்றம் பொழுது அவர் கொடியை ஏற்றிட்டு கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறார். ஆனால் சேனல்கள் எல்லாம் அதே நேரத்தில் தோழி காட்ட வணக்கத்தை காட்ட, அதை விட முக்கியமாக
கருணாநிதி போட்ட பிச்சை தமிழ்நாட்டில் வளர்ந்த தமிழ் மன்மத நன்றின்னு அதுக்கு அதை வேற மக்கள் வைரல் பண்ணுறாங்க. சரியா? இப்பொழுது இவருடைய வழக்கு கோர்ட்டில் ஒழுங்காக நடந்தால், அதாவது விஜய் ஏற்கனவே விற்ற அண்ணாநகர் சொத்தை தன் சொத்துன்னு காட்டியிருக்கார். மீதி 2 சொத்துக்களை ஒரு டாக்குமெண்ட் நம்பருக்கும் முழு ப்ராப்பர்ட்டியும் சரியாக மேட்ச் ஆகலை. இது வழக்காக போனால் அவர் இந்த ஜெயிச்சது இல்லாமல் மேலும் போட்டியிட முடியாதுன்னு வரலாம் சிக்கல். அதனால் அவர் ராஜினாமா பண்ணிட்டு அகில இந்திய அரசியலுக்கும் போகலாம். கண்டிப்பாக. ஸோ அதனால இந்த மன்மத நன்றி கொடுக்கப்பட்ட அந்த தோழி முதலமைச்சர் ஆகலாம்னு ஒரு செய்திகள் ஓடுகிறது. ஓகே சார், செய்தியாக இல்லையான பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.